2026 ஆண்டில் மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் நம்பிக்கை தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட நேமூர் ஊராட்சியில் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ். ஆலம் பன்னீர் தலைமையில் அதிமுக பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டுமென மக்கள் விரும்புவதாகவும், மக்களிடம் சென்று அதிமுகவினர் பேசினாலே போதும், மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி அமையும் என்றும் கூறினார். அதிமுக தொண்டர்களின் கட்சி என்பதால் தான் 53 ஆண்டுகள் கடந்தும் வலிமையாக உள்ளதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் நேமூர் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய துணை செயலாளருமான வி.பி. குமார், அம்மா பேரவை செயலாளர் சரவணகுமார், விவசாய அணி செயலாளர் மணி, ஒன்றிய மகளிரணி தலைவர் அமராவதி, ஒன்றிய அவைத்தலைவர் பழனி, மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணன், இலக்கிய அணி செயலாளர் அண்ணாமலை, மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் பெரியான், தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய செயலாளர் அந்துவான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனால்தான் இன்னி வரைக்கும் அதிமுக 53 ஆண்டு காலமும் தொண்டர்கள் கட்சி, தொண்டர்கள் இயக்கம். அவன் தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, நல்லபடியாக வேலை செய்யுங்க, ஒருங்கிணைப்போ வேலை செய்யுங்க. இந்த 10 மாத காலம்தான் நமக்கு முக்கியமான காலகட்டம். அதனால் எல்லோரும் சிறப்பாக செயல்பட்டு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார்